ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வந்து டீ கூட அப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி கூடலாம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பண்ணலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு அதே மாதிரி எண்ணெயை வந்து கம்மியாக நம்ம வந்து யூஸ் பண்ணாலே போதும். சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்து பொரிச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளேவர் வந்து உள்ளி அப்புறம் புதினா இஞ்சி பூண்டு அந்த ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு உள்ளாடியே நம்ம வந்து இதை வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளி வந்து கட் பண்ணது எதுவுமே நான் வந்து வீடியோவில் எடுக்கலை. ஃபஸ்ட்டு வந்து 2 உள்ளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அதை வந்து லைட்டாக இடித்து போட்டிருக்கேன். அப்புறம் புதினா கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க, மல்லிக்கீரை கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு பாதி பச்சை மிளகா அல்லாட்டி ஒரு மிளகா கூட இடித்து போட்டுவிடுங்க. நான் இடித்து தான் போட்டிருக்கேன். லைட்டாக இடித்து போடும்போது பார்த்திங்கன்னா யாருமே வந்து இதை வந்து தூக்கி போட மாட்டாங்க. நம்ம வந்து அப்படியே வந்து அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் செஞ்சுருவாங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு போட்டுட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. நான் வந்து இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால நான் வந்து காயப்பொடி வந்து போடலை. அப்படி நீங்கள் போடலைன்னா அதை வந்து போட்டுக்கிடலாம். லைட்டாக வந்து சோடா உப்பு, இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டான்னா நீங்கள் வந்து போட வேண்டாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, நார்மல் பச்சரிசி மாவு தான். நம்ம வந்து வீட்டில் இருந்தால் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா வெளியில் வாங்குறதா இருந்தாலும் ஓகே தான். இப்போ அதையும் போட்டாச்சு. போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுவிடுங்க. கருவேப்பிலையை வந்து கட் பண்ணியும் போட்டுக்கிடலாம், இல்லாட்டி முழுசாக கூட போட்டுக்கிடலாம். இதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இவ்வளோ தான். இது எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அந்த உள்ளிலேருந்தே கொஞ்சம் வந்து தண்ணி வரும், அது லைட்டாக வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துடுங்க. இப்போ வந்து நல்லா வந்து பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, இது வந்து ரொம்ப திக்கான பேட்டரி மாதிரி வராது, கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் இருக்கும். அப்போ தான் அது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து அப்படி போடுறோம். இப்போ வந்து எல்லாமே போட்டாச்சு. அடுப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து கையை வச்சு கூட இதை வந்து எடுத்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கரண்டி வச்சு கூட எடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஊற்றி எடுத்துக்கிடலாம். இப்போ எல்லாமே போட்டுடலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து திருப்பி போட்டுவிடுங்க. இது வந்து ரொம்ப பிரிஞ்சு போகும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டாலே நமக்கு வந்து அழகாக வந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆகிட்டு, இதே மாதிரியே நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்பப்போ திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் 2 சைடுமே நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும், அந்த உள்ளியோட கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து மாறி இருக்கும். இந்த டைம் நம்ம இதை வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ இது வந்து நம்ம வந்து சும்மாவே சாப்பிடலாம், சாஸு அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு வேணும் அந்த மாதிரி இருந்தால் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக சாட் மசாலா வேணால் போட்டுக்கிடலாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா பொடியாக உள்ளியை கூட கட் பண்ணி மேலே வந்து லைட்டாக வந்து போட்டுக்கிடலாம். இது ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம வந்து உடனே பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.